பாருங்கள், கீரை பொரியல் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கீரை போண்டா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீரை போண்டா ரெசிபி இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கான ரெசிபி தான் இது. இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதோட சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இதளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதும். காரம் அதிகம் தேவையில்லை. அதனால் ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதனால் காரம் கம்மியாகவே இருக்கலாம். சிறிதளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதும். எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதில் தேவையான அளவு கடலை மாவு சேர்க்கணும். அடுத்தது முளைக்கீரை எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா தண்டோடு நம்ம நல்லா நறுக்கி, பொடியாக நறுக்கி, அலசி, பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம இந்த கீரையை இதோடு நம்ம சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். உப்பு இருக்கும் இல்லையா, உப்புத்தூள் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும்.